அப்போ நான் சத்தம் போட்டேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு கிடையாத, அவன் ஆறு அடித்தா நீ எதுக்கு போகிறான், உன்னை வீட்டுக்குள்ள வச்சு எல்லா சாப்பாடு போட எல்லாமே ரெடி பண்ணி தந்திருக்கா, உங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ நீ இந்த மாதிரி இந்த குட்டி சட்டை எதுக்கு பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நானும் கரெக்டாக தான் இருக்கேன், அவன் பண்ணுறது சரியில்லை, அதான் என் வீட்டுக்காரர் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னான். சரிம்மா நல்லா இருந்துக்க, 2 பிள்ளை இருக்குது, பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. திரும்ப அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் பெற கொண்டு வச்சுருந்தார். அவரும் வீடு மாறலை போல இருக்குது. அந்த பையனும் மாறலை, அதே வீட்டில் தான் இருந்திருக்காரு. பிறகு தரிச்சலாக இவங்களுக்குள்ளே எப்படியோ பேச்சுவார்த்தை வந்துட்டு 2 பேருக்குள்ள பிறகு எப்படியே சொல்லி கடைசியில் அது பிரச்சனையாகி பிறகு கடைசியில் 2 பேரும் பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் இவன் யாரும் நடிச்சு கூப்பிடையும் கை செய்ய காட்டையும் இப்படியா இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் பாமா நீ ஏன்ட்ட வா, நம்ம 2 பேரும் போயிடுவோம் அப்படி இப்படின்னு கூப்பிட்ருக்கான். உடனே இவன் நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு, வா நம்ம எதையாவது போய் சந்திச்சாவது பேசிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். கூப்பிட்டோடனே இவன் நினச்சிருக்கேன், எனக்கு இப்போ வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருவாங்க, அவங்களுக்கு ராத்திரி வந்து பட்டறை வேலை பார்த்தார் அவர், என்றைக்காவது அவருக்கு நைட்டு வேலைக்கு போவார், நான் அன்னைக்கு பார்த்து சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கா. ஏன் சரின்னு சொல்லிவிட்டு நீ அப்போ நான் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கடைசியில் அதே மாதிரி அந்த பட்டறைக்கு வேலைக்கு என்றைக்கு அவருக்கு பிஸியான வேலை வரும்னு இங்கே கணக்கு பண்ணியிருக்காங்க. கணக்கு பண்ணி நாள் போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு அதே மாதிரி பட்டறை வேலை வந்திருக்கு. வந்ததும் இவர் நினைஞ்சார், நிறைய அதே மாதிரி எங்கள் வீட்டு ஆளுக்கு பட்டறை வேலை அப்படின்னு சொல்லி ஏன்னா மேலே விடும் கீழே விடும் தானே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, பட்டறை வேலை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ருக்கான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காவ, நீ வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு போயிட்டான். ஏன் அதே மாதிரி அவன் பட்டறை வேலைக்கு போன உடனே கதை பூட்டி படுத்துக்கமான்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி அவர் வேலைக்கு அனுப்பி விட்டுச்சு. இவன் ஜீப்பில் வந்திருக்கான். அன்றைக்கி வண்டி பைக்கில் கூப்பிட்டு போகல, ஒரு ஜீப்பை எங்கேயோ வாடகை எடுத்தானே அதை என்ன பண்ண நடந்துடல, ஒரு ஜீப்பில் வந்திருக்கான். வந்து நிறைய வாசலில் கொண்டு ஜீப்பை விட்டுவிட்டு இந்த பிள்ளைய வானுக்கு விட்டுருக்கான். உடனே இவன் பிள்ளைகள் 2 தூங்க விட்டு பேசாமல் காரில் ஏறி போயிட்டு நம்ம செடாரின்னு போயிட்டு செடாரின்னு வந்துடலானுங்கிற இதில் இவன் போயிட்டான். இவன் போனதும் இவன் நிறைய அவன் மட்டும் கொண்டுட்டு போயிருக்கான். கொண்டு போன பாதையில் 3 பயல்களை அவன் ஃப்ரெண்டை கொண்டு படிச்சு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு 3 பேரை இடையில படிந்துருக்கான். நேரே போனதும் 3 பேரையும் வண்டியில் ஏற்றிட்டான். வண்டியில் ஏற்றிட்டு ஏற்கனவே அவனு எல்லாமே பிளானோடு தான் இருந்திருக்கானுங்க. இன்றைக்கி வருவா இன்றைக்கி மாட்டுவான்னு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 4 பேர் மொத்தம் இந்த பெவனோட சேர்த்து 4 பேர் கொண்டு போயிட்டானுங்க. கொண்டு போய் ஒரு ரூம் எடுத்து வாடகை எடுத்துருப்பாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் விடிய இந்த 4 பேரும் இந்த பிள்ளையை விடலை. இவளுக்கு அந்த அதிர்ச்சியிலேயே நம்ம 4 பேருங்கும்போது வந்து ஒரு பொம்பளையால் தாங்க முடியாது. 4 பேரும் விடிய வரைக்கும் விடிய காலமே 4 மணி 4:30 இருக்குமா, அவள் நேரத்துக்கு கரெக்டாக கொண்டு வீட்டில் கொண்டு வாசலில் கொண்டு கட்டி போட்டு போயிட்டான். அது வரைக்கும் அதுக்குள்ளே அவள் கழுத்தில் கிடந்த அதே புழுக்கூடு செயின் மாதிரியே ஒரு புழுக்கூடு செயின் கவரிங்கில் வாங்கி அவள் காற்றுல கிடந்த கம்மல், கையில் கிடந்த மோதிரம் எல்லாம் அப்படியே அச்சு பிசகாமல் வாங்கியிருக்கானுங்க. அப்போ இது எப்படி நடந்துச்சு, அந்த ராத்திரியில் எப்படி இவ்வளோ நேரத்துக்கு அவன் கரெக்டாக போய் அந்த பொருளெல்லாம் வாங்கினாங்கிறது தான் பெரிய அதிசயம். எப்படி பண்ணான், அந்த இதெல்லாம் எல்லாமே கவரிங்கில் வாங்கி இந்த பிள்ளை கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் கலத்திட்டு, கையில் கிடந்த மோதிரம், காற்றுல கிடந்த கம்மல், கழுத்தில் கிடந்த செயின் எல்லாம் கலத்திட்டு அதே பித்தாலையை தூக்கி கழுத்தில் போட்டு இவளை கொண்டு விடிஞ்சதும் கொண்டு போய் அப்படியே 4 மணி 4:30 இருக்குமா கொண்டு போய் வாசலில் கொண்டு கிடத்திட்டு போயிட்டாங்க. இவர் அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு. 11 மணிக்கு போல் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் ஆள் இல்லைன்னொன்னே என்ன செஞ்சுருக்காரு, தேடி இருக்காரு, ஆளையே காங்கலான்னொன்னே நேராக அம்மா வீட்டுக்கு கண்டும் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைஞ்சார். நேராக அங்கேருந்து இன்னொரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் நேராக அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து இங்கே வந்து கேட்க இவ்விய கிடந்து அலமரிக்காவை என் பிள்ளை வரலன்னு ராத்திரி கிடந்து அவருக்கு அவர் வீட்டில் படுக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கல. ஏன்னா அவருக்குள்ள சண்டை வந்துட்டு அவன் முகம் இங்கே தான் வந்துட்டா எல்லாம் அவள் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி அவர் பேச, இவிய நான் என் வீட்டுக்கு என் பிள்ளை வரல அப்படின்னு சொல்லி இவ்விய பேச 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு நாங்கள் சத்தம் போட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பேசுவார். அந்த அண்ணன்ட்ட அது பையன்ட்ட தம்பின்னு வைங்களேன் பேசுவார். அவகிட்ட போய் நல்லா கூப்பிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சு எங்கள் வீட்டில் படுக்க வச்சு அவர் விடிய காலம் 5 மணி ஆச்சு. அவர் நினைச்சார் கிளம்பிட்டார். நான் போகிறேன், போயிட்டு வரேன், என் பிள்ளைகள் அங்கே 2 கிடக்கு, எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சார். நேராக போயிட்டார். விடிய காலம் வரைக்கும் வீட்டில் கிடந்திருக்காரு. கிடந்துட்டு அவர் இங்கே போகிறாராம். அவள் கட்டில் படுத்துருக்காளாம். அவள் நினைச்சு வாசலில் கொண்டு போட்ட உடனே அவள் தக்கமாக எழுந்திரிச்சு நிறையவே கட்டில் படுத்துக்கிட்டேன்.
இவர் நேரே போயிருக்காரு. அவள் அந்த ஆளை கட்டையாக கிடந்திருக்கா. உடனே நீ எங்கே போனா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு. சரி, நாளைக்கு பார்ப்போம் மக்களே.